கீழே அள்ளிட்டு வந்தோம்னா மடிக்க நேரம் இருக்காது அப்படிங்கிறதுனால கையோட துணியை மடிச்சிடலான்னு சொல்லி மாடியில் வச்சு துணி மடிச்சிக்கிட்டு இருந்தேன். மடிச்சிக்கிட்டு இருந்த கேப்பில் 3 பேரும் என்ன பிளான் போட்டாங்கன்னு தெரில. அவள் அப்பா, மகன், பொண்ணு 3 பேரும் பிளான் போட்டு நம்ம கடைக்கு போகலாமாப்பான்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல். எனக்கு தெரியாது. கடைசி வரை நம்மளை சும்மா துணைக்கு தான் கூப்பிடுதாங்கன்னு நானும் யோசிக்கலை. நம்ம கூட பிள்ளைங்க கடைக்கு வந்தால் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் பிள்ளைங்க வந்து அவள் அப்பா கூட போனாங்கன்னா ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க கிளம்பியாச்சு. போகையிலே ஒரு சென்னை பஸ்ஸில் தான் போனோம். நல்லா சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பஸ்ஸில், ஏசி பஸ் போல். நம்ம அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே நாங்களும் பஸ்ஸில் இருந்துட்டு போய் ஒரு ஷாப்பிங் மாதிரி ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் நான் ஒன்றும் வாங்கலை. பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 3 வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்பவும் சொன்ன பிள்ளைங்க உடச்சிருவாங்க, தேவையில்லாமல் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிடுவாங்கன்னு. அவன் ரொம்ப கேட்டதுக்கு 1 2 மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. திடீர்னு நாங்கள் கோயிலுக்கே போவோம்னு நினச்சி பார்க்கல. கோயில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பிள்ளைங்க அப்பா வந்தாலே செல்லந்தான்.